நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக ஆவிக்குரிய போர் நிலைகளை குறித்து படித்து வருகிறோம். we have been discussing on the spiritual warfare. ஆவிக்குரிய போர் நிலைகள், ஆவிக்குரிய போர், ஆவிக்குரிய யுத்தம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லியெல்லாம் நம்ம நிறைய விமர்சனம் கொடுத்து அதை படித்து வருகிறோம். ஏன் என்று சொன்னால் இவைகளில் ஒன்று ரொம்ப முக்கியமானவைகள். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையே கொஞ்சம் மிதவாதமான வாழ்க்கை. யார்ட்டி சண்டை போட மாட்டேன், ரொம்ப கோவப்பட மாட்டேன், அடித்து சண்டை போடுற லெவலுக்குலாம் என்ன பண்ணுறது கிடையாது, போடுறது கிடையாது. அதுக்கு ரொம்ப அளவு மீறி போயிடுச்சுன்னா பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துட வேண்டியதான், அமைதியாகிடுவேன். ஆனால் இந்த ஆவிக்குரிய நிலைகளை குறித்து பார்க்கும்பொழுது கூட நான் அப்படி தான் இருந்தேன் பாருங்க. பல ஆண்டுகள் என்னன்னா நான் அமைதியாக இருப்பேன். பிசாசையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவனும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஜாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், போயிட்டு இருப்பேன். திஸ் இஸ் மை நேச்சர் அண்ட் ஈவன் மை டிசையர். என்னுடைய ஆசை கூட அப்படி தான் பாருங்கள். நானும் பிசாசை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனும் என்ன பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ண. கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு சுகமாகணும், ஜனங்க விடுதலை ஆகணும். இதை தான் நான் ரொம்ப அதிகமாக வாஞ்சித்து ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ பிசாசு உங்கள் கூட ஒரு போரை தொடுத்து கொண்டே இருக்கிறான். த வார் இஸ் ஆன். எப்படி வார் என்பது அது பிசாசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், அதை ஆன் பண்ணி வச்சுட்டான். அதான் சொல்ல பாருங்க, த காஸ்மிக் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லுகிற இந்த பிரபஞ்சத்தை கலங்கப்படுத்தின அந்த கூட்டத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், முக்கிய நபர்களாக இருக்கிறோம். என்னவென்று சொன்னால் நம் மூலமாய் தேவ திட்டங்களை கெடுப்பதில் அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். அதனால் என்னென்னா, நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ நீங்கள் ஒரு ஆவிக்குரிய போரிலே கலந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். சில வேளை மக்கள் இதெல்லாம் ரொம்ப பெருசாக விசுவாசிக்க மாட்டாங்க. பிசாசு தானே, அவன் எங்கேயா இருக்கட்டும், எங்கேயோ பஞ்சம் வருது, யாரோ சாவுறாங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நம்ம சில வேளைகளில் ஒரு மிதவாதமான எண்ணங்களுக்குள்ளே கடந்து போவோம். ஆனால் தேவன் இன்றைய வேலையிலே உணர்த்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போகிறோமோ இல்லையோ அவன் நம்மகிட்ட போர் தொடுக்கிறது என்ன பண்ணுறான், ரொம்ப கருசனை உள்ளவனாக இருக்கிறான். அதில் என்ன ரொம்ப கருத்தாக இருக்கிறான். த வார் இஸ் ஆன் ஈவன் யூ லைக் இட் ஆர் நாட். அதனால தான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை நான் படிப்பதை ரொம்ப முக்கியமானதாய் பார்க்கிறேன். இப்போ கடந்த ஒரு சில பாடத்திட்டங்களே நாம் படித்தவைகள் முக்கியமானவைகள் என்னவென்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய போர்களை ஸ்டார்ட் பண்ணவன், இல்லாவிட்டால் இந்த காஸ்மிக் ரிபெல்லியன் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் எதிர்ப்புகளை உண்டு பண்ணினவனை குறித்து நாம் என்ன பண்ணுவோம், படிக்க ஆரம்பித்தோம். அதில் விசேஷமாக பிரபஞ்சத்தில் வானங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணினவன் என்று சொல்லி பிசாசையும் அவன் பேராகிய லூசிஃபர் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், அநேக காரியங்கள் விவரமாய் படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காஸ்மிக் ரிபெல்லியன் இஸ் கன்ஃபர்ம்ட் இன் நியூ டெஸ்டமெண்ட். இப்போ ஆகாய மண்டலத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட போர்கள் நடக்குது என்று சொல்லி கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசு பூமியில் இருக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை அவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வரும்பொழுது இஸ் த ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹூ காட் இஸ். தேவன் யார் என்று சொல்லியும் மனிதன் நிலை என்ன என்று சொல்லியும் தேவன் இதை குறித்து என்ன யோசிக்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முழு வெளிப்பாடாக இயேசு பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் இன்றைக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக என்ன பண்ணுகிறார், முழுவதுமாய் தேவன் தன்னை என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டிலே இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் எதிர்ப்புகளை வசனம் என்ன சொல்லுகிறது என்று என்ன பண்ணுகிறோம், முதலாவது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏனென்று சொன்னால் முதலாவது நமக்கு போர் இருக்குதுன்ற ஒரு அறிவு வேணும். எப்படி, ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் தட் த வார் இஸ் கோயிங் ஆன். இப்போ இதை ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த பென்டிகாஸ்டல் ரெம்ல தான் இது அதிகமாக பேசுகிறோம். எப்படி, we talk this kind of warfare only in the Pentecostal realm. இந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்து சபைகளில் தான் பிசாசையும் அவனுடைய எதிர்கூட்டங்களையும் ஜெபிக்கிறதுலையும் அவனை எச்சரிக்கிறதுலையும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்க இதெல்லாம் குறித்து என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் அதை கவனப்படுத்தி கற்றுக்கிறதும் இல்லை, அதை பற்றி கேட்குறதும் கிடையாது. நான் நிறைய பேரோட பழகி இருக்கிறேன் பாருங்க, அவுட் சைட் த பென்டிகாஸ்டல் realm. Many people even don't know that there is that Satan and he is working against them. ஒரு பிசாசனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த பிசாசனுடைய ராஜ்யம் இவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக போராடுகிறது என்று கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்குது. இன்னொன்று, பெந்தேகோஸ்து அனுபவத்திலே பெற்று அந்த சபையில் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க கூட போர் என்று சொல்லி ஏதோ ஒரு போரை என்ன பண்ணுவாங்க, கணக்கு எடுத்து கொண்டிருப்பார்கள். they may experience certain things and they may count it as a base for their belief. அவளுடைய விசுவாசத்துக்கு அடிப்படையாக அவங்களோட அனுபவத்தை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக வைத்திருப்பார்கள். இப்போ அனுபவம் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அது வேதத்துக்கு உட்பட்ட அனுபவங்களாக என்ன பண்ணணும், அவைகள் இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம வசனத்துக்கு நேராக போயிட்டு, இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம பழைய கிளாஸ்லலாம் படித்தோம், ஆவிக்குரிய
போராட்டங்கள் இருக்கிறது. தேவனுடைய படைப்புக்கு விரோதமாக பிசாசு வந்தவன் என்று சொல்லி என்ன பண்ணுவோம்? இஸ் a guy who came against his creation. அவருடைய படைப்புக்கு விரோதமாய் வந்தவன் என்று சொல்லி என்ன பண்ணோம்? நாம் பார்த்தோம். இப்போ அந்த படைப்புக்கு விரோதமானவன் வந்தவன் சொல்லி ஒரு முழு படத்தை இயேசு பூமியிலே காண்பிக்கிறவராய் இருக்கிறார். The cosmic rebellion is confirmed in the New Testament. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அளவுகோல்களாக வைத்திருக்கிறோம் பாருங்க. அப்போ இயேசு மட்டும் வந்து இதை பற்றி ரொம்ப பேசல என்று சொன்னால் நம்ம வந்து ரொம்ப இதை பற்றி என்ன பண்ண வேணாம், நம்மளும் இதை பற்றி என்ன பண்ண வேணாம், ரொம்ப பெருசாக பேச வேணாம். ஆனால் இயேசு பூமியில் வந்த உடனே இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். இதை அவர் நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை அவர் நடந்தும் இருக்கிறார். எப்படி? God not only, Jesus Christ not only confirmed it, he affirmed it, he experienced it and he walked through that things. அவர் பேசினது மட்டுமல்ல, அதை செய்தும் இருக்கிறார். அதில் ஊழாக என்ன பண்ணுகிறார்? நடந்தும் கடந்து சென்றிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். He was tempted by Satan. இப்போ இயேசு பூமியில் பிறந்து தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தோன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்? அவரை வனாந்தரத்திலே அனுப்புகிறவராக பார்க்கிறோம். இப்போ வனாந்தரத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தால், he is being tempted by Satan. The very conflict has started there. இப்போ இயேசு வந்து இதை பிசாசு இருக்கிறான்னு சொல்லலை, அவனோடு கூட என்ன பண்ணுகிறார்? ஒரு நிலையிலே கடந்து செல்கிறவராய் பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் a great affirmation. The Son of God, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பிசாசை எதிர்க்கிற ஒரு நிலைக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால், இந்த எதிர்ப்புகள் கலகங்கள் எல்லாம் வானமண்டலத்தில் மட்டும் இல்லை, அது பூமியிலையும் செயல்படுகிறதா இருந்தனால தான் இயேசு வந்த உடனே முதல் வேலையை அவனை போய் என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். His first ministry is to show the Satan that he is nothing. Amen. இந்த பூமியில் இயேசு வந்தவனை முதலாவது அந்த பிசாசோடு என்ன பண்ணுகிறார்? அவன் ஒன்றுமில்லை என்று அவனை காண்பிக்கும்படியாக அவர் கடந்து போகிறவராய் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார் எங்கே என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். இது கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்க. நம்மளாம் ஊழியம் ஆரம்பித்த உடனே அப்படியே நல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா பாருங்க, அவர் சொன்னார், ஊழியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே காரில் வரணும், பெஞ்சில் வந்து இறங்கணும், ஹஸ்பண்ட் பிஷ் போட்டு நடக்கணும். தட் இஸ் இஸ் கிரேட் ஐடியா. ஓகே, ஐ ஆல்சோ லைக் தட் ஐடியா. நல்லா தான் இருக்கும் பாருங்கள். பெஞ்சில் வந்து இறங்கி ஹஸ்பண்ட் பிஷ் போட்டு நடந்தால் என்ன பண்ணுறோம்? ஹஸ்பண்ட் பிஷ்ன்றது ஒரு ஷூ, ரொம்ப காஸ்ட்லியான ஷூ பாருங்க. அவருடைய ஐடியாவே என்னென்னா அப்படி தான் ஒரு பிரம்மாண்டமாக தான் அவர் யோசிப்பார். ஆனால் அப்பவே நான் சொல்லுவேன், ஒன்று என்னவென்று சொன்னால், நாம் முதலாவது எங்கே போக வேண்டியது இருக்குது? வனாந்தரத்தில் ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்குது? வனாந்தரத்தில் போய் தங்கி இருந்து அவங்க கூட போராடி அவன்கிட்டே நம்ம வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்ணலை, சொல்லவில்லை. ஆனால் இயேசு ஆரம்பித்த ஒரு இடத்தை பார்க்கிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இஸ் வித் த டெவில். அப்போ என்று சொன்னால், காஸ்மிக் ரிபெலியன் இஸ் நாட் ஓன்லி ஆன் த ஹெவன்லிஸ், இட் இஸ் ஆல்சோ எர்த்லி. இந்த பிரபஞ்சத்தை கலங்கப்படுத்தினவனுடைய வேலைகள் வெறும் மானமண்டலத்தில் மட்டும் இல்லை, அவைகள் பூமியிலும் இருக்கிறவைகளாய் நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கடந்து செல்லலாம். 21வது வசனம், அதே அதிகாரம், மார்க் 1:21. பின்பு கப்பர் நகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்க, இங்கே பிசாச இவர் தனிப்பட்ட முறையில் சந்திச்சது மட்டும் இல்லை, இங்கே அடுத்தது என்ன சொன்னார்? அசுத்த ஆவி என்று சொல்லப்படுது. தட் மீன்ஸ் there is a clean spirit and also non-clean spirit. இது ரொம்ப வேதத்தில் நாம் பார்க்கிற ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க. எல்லா ஆவிகளையுமே நம்ம என்ன பண்ண முடியாது? அசுத்த ஆவிகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னன்னு சொன்னால், தேவதூதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஏஞ்சலிக் ஹோஸ்டாக பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய தூதர்கள் என்று பார்க்கிறோம். இங்கு தேவன் யாரை தவிர இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுகிறார்? துரத்துகிறவராக இருக்கிறார். இட்ஸ் another confirmation.
இவன் எங்க இருந்தான்? ஜெபாலயத்தில் இருக்கான். எங்க இருந்தான்? ஜெபாலயத்தில் இருந்தான். the very issue shows that there are demonic possessions. சில வேளையில் இந்த பிசாசுனுடைய ஆதிக்கங்கள் மனிதனுக்குள்ளாக இருந்தது என்று என்ன பண்ணுகிறது? ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதை இயேசு என்ன பண்ணியிருக்கார்? அதை துரத்தி இருக்கிறார். that means God was really waging war against demon. இயேசு இந்த பூமியில வந்து சில வேளை நம்ம சிலுவையிலே தொங்கின இயேசுவை மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? அதிகமாக பார்ப்போம். ரத்தம் சிந்தினார், முள்ளுகள் அங்கு தலையில வைக்கப்பட்டது, கையிலிருந்து ரத்தம் வந்தது. you see only Jesus on the redemption motive. அவரை மீட்பின் நோக்கத்தில் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இயேசு பூமியில வாழ்ந்த அந்த ஆரம்ப நிலையை பார்த்தீர்கள் என்றால் பிசாசுக்கு எதிராக என்ன பண்ணுகிறார்? வேலை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். கரெக்டா? பிசாசுக்கு எதிராக வேலை செய்கிறவராக ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 39ஆம் வசனம், அதே அதிகாரம். நான் எதுக்கு ஒரே அதிகாரத்தை சொல்றேன்னா, அங்கங்க போய் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரே அதிகாரத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால வேதம் முழுவதும் நமக்கு என்ன பண்ணுது? அதிகமான ரெஃபரன்ஸ் இருக்குது. 39வது வசனத்தை வாசிக்கலாம். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். போதும், ரொம்ப முக்கியமான விஷயம். பிரசங்கமும் பண்ணாரு, பிசாசுகள் என்ன பண்ணாரு? துரத்தி கொண்டும் இருந்தார். ஹல்லேலூயா. See that these two things go hand in hand in Jesus ministry. அவர் பிரசங்கம் மட்டும் நல்லா பண்ணிட்டு பரவாயில்ல நீ போயிட்டு பார்த்துக்கோ மிச்சதெல்லாம் சரியாயிடும் சொல்ல, பிசாசுகளை என்ன பண்ணிருக்காரு? துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பனா இட்ஸ் a continuous thing. அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப இயேசு பூமியில வரும் பொழுது இப்படி வானமண்டலத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அது பூமியில அது என்ன பண்ணுகிறது? வேலை செய்கிறது என்பதை என்ன பண்ணுகிறார்? நமக்கு வசனம் என்ன பண்ணுது? அதிகமாக காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் சொல்றேன் பாருங்க, ஊழியம் என்பது ஒரு பகுதியில் நம்ம வசனத்தை பிரசங்கம் பண்றது, இன்னொரு பகுதியில் பிசாசை துரத்துறது. நம்முடைய இந்த அபிஷேக நேரத்தில் நான் லாஸ்ட் டைம் பேசினேன். எதுக்கு அபிஷேகம் என்று சொல்லி பேசும் பொழுது நான் சொன்ன பாருங்க, மக்களை விடுதலையாக்குறதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. If anointing, the primary reason for anointing is not that you be proud about that. எனக்கு அபிஷேகம் வந்திருக்குன்னு சொல்லி நீ பெருமைப்படுறதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. மக்களை விடுதலையாக்கும்படியாய் தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. இங்க பாத்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டும் இருந்தார். சில வேளைகளில் நம்ம இந்த பிரசங்க எல்லைகளை மட்டும் ரொம்ப கவனமா பார்ப்போம். நல்ல அருமையா பிரசங்கம் பண்ணணும், அது கூட ஒரு பாட்டு வைக்கணும், அது கூட ஒரு ஸ்டோரி படிக்கணும். குட்டி கதைகள் எல்லாம் படிச்சுட்டு நம்ம ஆளுங்க அந்த கதைகளை விவரிக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்டர் கூட தோத்துருவார் சில டைம். ஓகே, சம்டைம் அந்த ஏரியாலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களுடைய இருதயங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்னொன்று, அங்கே பிசாசுடைய காரியங்கள் என்ன பண்ண வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். பிசாசுகளை என்ன பண்ணா? தேவன் துரத்தி கொண்டு இருந்தார். அப்போ பிசாசுகள் என்பது வானமண்டலத்தில் மட்டும் இல்லை, அது பூமியிலையும் உலாவி கொண்டு எங்கே இருந்தது? வனாந்திரத்தில் இருக்குது. அது மனுஷர்களுக்குள்ளாக என்ன பண்ணுது? வேலை செய்கிறதாகவும் பார்க்கிறோம். கரெக்டா? அதனால the world of spiritual conflict, you live in a world of spiritual conflict. இந்த பூமியிலே ஆவிக்குரிய எதிர்முனைகளோடு கூட என்ன பண்ணுகிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we live in a spiritual conflict. இப்போ இதை வந்து ரொம்ப பெருசா பார்க்காத சில ஜனங்கள்லாம் இருக்காங்க. ஏதோ ஒன்று வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், ஏதோ ஒன்று செய்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு இது தேவையில்லை, புரியவும் புரியாது. ஏதோ நடப்பதெல்லாம் ஏதோ கடவுள் செய்கிறாரு, இல்லாட்டி பிசாசு செய்கிறான்னு சொல்லிட்டு நம்மளால கடந்து போயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால், எதையுமே சரியாய் புரிந்து கொண்டு சரியான நிலையான விசுவாசத்தில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? கொஞ்சம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது வெறும் வானமண்டலத்தில் மட்டும் இல்லை. இல்லாவிட்டால் பில்லி சூனியம் செய்கிறவன், தேவனுக்கு விரோதமாக விக்கிரகங்களோடு கூட சேர்ந்து பில்லி சூனியம் செய்கிறவன், அவனு மட்டும் இல்லை, பூமியிலே என்ன பண்ணுது? அது அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில புதிய ஏற்பாட்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகவனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். கண்டிப்பா எவ்வாறுங்க? இப்ப தேவன் வந்து ஆதியிலிருந்தே என்ன சொல்லுகிறார்? ஒரு வார்த்தை என்ன பண்றார்? பிசாசை குறித்து தேவன் யூஸ் பண்றார். அப்போ கடவுளுக்கு நிச்சயமா ஒன்று தெரியும் பாருங்க. அதனால தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்மளுக்கு பிசாசை குறித்து பெரிய அறிவுலாம் என்ன பண்ணல இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம்,
சியோன் பர்வதம் இப்படி தான் நிறைய பேசப்பட்டது. அதனால தான் நம்ம ஆளுங்க இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரொம்ப படிக்கிறப்ப பிசாசை பற்றி அவங்க இன்னொன்று பெருசாக படம் எதுவும் பெருசாக காணப்படவில்லை பாருங்க. ஒரு வெரி ஃபியூ டைம்ஸ் தான் இந்த பிசாஸ் என்ற வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்குது வேதத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல எக்கச்சக்கமான இடங்கள் என்ன பண்ணுறது பிசாசும் அவன் அன்கிளீன் ஸ்பிரிட் அசுத்த ஆவிகள் என்றெல்லாம் சொன்ன நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பாருங்க. ஏன் இது ஏன் இந்த வசனத்துக்கு நேரம் போடுறான்? ஆதியிலிருந்தே அவன் என்ன பண்றான்? அப்ப பிசாசு என்பவன் ஆதியிலிருந்து இருக்கிறான், ஆதியிலிருந்தே ஒரு வேலையை செய்துன்னு இருக்கிறான் அவன். அப்படி என்று சொல்லி தேவன் என்ன பண்றாரு? அவர் வார்த்தையின் மூலமாவே கன்ஃபார்ம் பண்றார். ஒரு வார்த்தையின் மூலமா என்ன பண்றார்? கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஓகே, இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொன்றா படித்தா நம்மளுக்கு சரியான டைம் ஆகிவிடும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளும் பிசாசு என்ன பண்ணானா தேவனை விட்டு நீங்கி போனான். ஆங்கிலத்தில் now when the devil has ended every temptation he departed from him until an opportunity time. opportune time, இன்னொரு டைம் கிடைக்கிறது வரைக்கும் அவன் என்ன பண்ணானா அவன் கடந்து போயிருக்கான். அப்போ என்ன அடிக்கடி வந்து அவர் என்ன பண்ணியிருக்கான்? எல்லைகளில் சந்திச்சுட்டு போயிருக்கிறான். கரெக்டா? he was working for his own will. பிசாசு அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அடிக்கடி தேவனை வந்து என்ன பண்றான்? சந்தித்துட்டு போயிருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட எல்லைகளை தேவன் என்ன பண்ணிருக்கார்? அடிக்கடி சந்தித்தவராகவும் இருக்கிறார். அதனால தான் இந்த நியூ டெஸ்டமெண்ட் கன்ஃபர்ம்ஸ் there is a spiritual conflict. புதிய ஏற்பாடு நம்மளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று என்ன பண்ணுது? கான்ஃபிளிக்டை நமக்கு உறுதி செய்கிறது. வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இங்க ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்ப இந்த வசனம் வந்து அநேகருக்கு பிரமிப்பை ஊட்டுகிற வசனங்கள். அது மட்டும் இல்ல, இந்த ரெவலேஷன் பக்கத்தில் போகிறப்ப நிறைய வியூஸ் இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக் வியூ, லிட்ரல் வியூ, ஹிஸ்டாரிக்கல் வியூ என்று சொல்லி நிறைய வியூஸ் இருக்கிறப்ப நிறைய வியூஸ் என்று சொன்னால் நிறைய கோணங்களில் பார்க்குறாங்க. வரலாறு வழியாக பார்க்குறாங்க, வருங்காலத்தை குறித்து பார்க்கிறார்கள், இல்லாவிட்டால் நடந்து முடிந்தவைகளாய் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட நிறைய வியூஸ் இருக்குது. அதனால இந்த ஹிஸ்டாரிக்கல் வியூவோ இந்த ஃபியூச்சரிஸ்டிக் வியூவோ எந்த வியூவில் பார்த்தாலும் இந்த வசனத்தை மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது? பெருசாக மாற்ற முடியாது. அதனால இதை வந்து நிலையான வசனமாக நான் பார்க்கிறேன். அதனால தான் வெளிப்பாட்டை போயிட்டு ஒரு வசனத்தை என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அதன் வாசல் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளில் பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற இந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த வசனம் அது 1/3 பங்கை தள்ளினது என்று சொல்லி பார்க்கிறோம். இட்ஸ் ஆல் டாக்கிங் அபவுட் அ சூப்பர் நேச்சுரல் திங். இவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனத்தை குறித்து என்ன பண்ணுகிறார்? யோவான் பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி பாருங்க, இது எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலோ இது வந்து பிசாசையும் அவனுடைய நிலைகளையும் குறித்து என்ன பண்ணுது? நமக்கு தெளிவாக விவரிக்கிறது. இப்போ ஒரு சிலர் வந்து ரெவலேஷனை படிக்கிறப்ப நிறைய எண்ணங்களில் படிப்பாங்க. ஒரு சிலர் ராப்சரே முடிஞ்சிச்சுன்னு படிக்கிறாங்க, ஒரு சிலர் ராப்சர் வரப்போகுதுன்றாங்க, ஒரு சிலர் ராப்சர் நடுவில் நடக்குன்றாங்க. இப்போ வி ஹவ் சோ மெனி வியூஸ். இந்த எந்த வியூவில் நீங்கள் படித்தாலும் இந்த வசனத்தை மட்டும் என்ன பண்ண முடியாது? உங்களால் மாற்றவே முடியாது. இப்போ ஒரு தரிசனத்தில் இந்த பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் ஒரு பெரிய வாளை சுழட்டுகிறதுனால ஒரு 1/3 பகுதியான அந்த ஏஞ்சலிக் பீயிங் விழுகிறதுன்னு சொல்லுறோம். அதுக்கு பின்பாக அந்த குழந்தை இவன் என்ன பண்ணுறான்? ஒரு அவன் the kingdom of evil supernatural oppose God and his kingdom. இப்போ இந்த குழந்தைக்கு எதிராக போனது என்று சொல்லி என்ன பண்ணுறோம்? பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இப்போ ஒன்று இவன் the Satan rules over the kingdom of evil angel அப்படின்னு சொன்னால் விழுந்து போன அசுத்தமான தூதர்களுக்கு இவன் தலைவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இவன் தேவனுடைய திட்டங்களை எதிர்க்கிறவனாக பார்க்கிறோம். தேவனுடைய திட்டங்களை எதிர்க்கிறவனாக பார்க்கிறோம். இப்போ 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. போதும் பாருங்க, பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எங்கிறது? வானத்தில் அவனுக்கு இடம் இல்லை, பூமியில் என்ன பண்ணப்படான்? தள்ளப்பட்டதாக பார்க்கும். அப்போ என்று சொன்னால் இவைகள் எல்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டில்
பிசாசுடைய ராஜ்யத்தை விவரித்து சொல்லுகிறத நம்ம என்ன பண்ணுகிறோம், அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இயேசு சொன்னார், பின்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்தவான்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார்? பேதுரு சொல்லியிருக்கார், பவுல் பேசியிருக்கார் பிசாசை குறித்து. அது மட்டும் இல்லை, இந்த ரெவலட்டார் என்று சொல்கிறோம், வெளிப்பாட்டை அதிகமாக பூமிக்கு சொன்ன யோவான், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? எஸ், கன்ஃபார்ம். ஸோ ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களெல்லாம் பேசுகிறாங்க. அவன் ஸோ த கிரேட் டிராகன் வாஸ் கேஸ்ட் அவுட். அவன் இந்த வலு சர்ப்பம் அவன் என்பது என்ன பண்ணுது, த சர்பென்ட் ஆஃப் த ஓல்டு, பழைய வலு சர்ப்பம், கிரேட் டிராகன் இப்படியெல்லாம் சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. இவன் தள்ளப்பட்டான். இ கால் த டெவில் அண்ட் சேட்டன், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுது. இப்போ பாருங்க, ரெவலட்டாருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை அறிவை கொண்டவருக்கு வந்து ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்றாரு. அவன் என்ன சொல்றாரு? பிசாசுன்னு சொல்றாரு, சாத்தான்னு சொல்றாரு. அவன் who deceived the whole world, அவன் முழு உலகத்தை என்ன பண்ணானா, வஞ்சித்து இருக்கிறான். அப்ப இது வந்து ஒரு சாதாரண நிலைகள்லேருந்து பேசப்படுவது கிடையாது. இது வந்து ஒரு அளவு கடந்த ஒரு வெள்ளைகள் அவர் என்ன பண்றாரு, அன்லிமிட்டடா பேசுறாரு. எப்படி? யாரோ ஒரு கூட்டத்தை ஏமாத்தினார், அவன் ஒரு தேசத்தை மட்டும் ஏமாத்தினார், இல்லாவிட்டால் ஒரு பகுதி இன ஜனங்களை ஏமாத்தினான்னு சொல்ல, முழு உலகத்தை என்ன பண்றானா, அவனுடைய வேலையை செய்துட்டு இருக்கான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய இந்த போர் நிலைகளை குறித்து படிக்கும் பொழுது நாம் முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம். ஹல்லேலூயா. யூ ஆர் டீலிங் வித் அ வெரி crucial subject that God himself came to deal with it. தேவனே இந்த பூமிக்கு வந்தது அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு பூமிக்கு வந்தார். அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தை என்ன பண்ணுகிறோம், நாம் படித்து கொண்டிருக்கிறோம். வெறும் படிப்புல நிற்கிறது கிடையாது, இதை செயல்படுத்த நாம் என்ன பண்ணுகிறோம், தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் பார்த்தேன் பாருங்களேன், இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் தெரியும் பாருங்க. பவுல் வந்து பேய்களை துரத்துறாரு, கரெக்டா? அப்போ வந்து சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா, அவன் ஸ்கேவாவின் குமாரர்கள் வந்து என்ன சொல்றாங்க, நாங்களும் பிசாசில் என்ன பண்ணுவோம், துரத்துவோம். கடைசியில் அவங்களால துரத்த முடியல. எப்படி? கடைசியில் பிசாசு அவங்கள துரத்திடுச்சு, கரெக்டா? பிசாசு அவங்கள துரத்திட்டு இருக்குதலத்தையும் எடுத்துட்டு விட்டுருச்சு. அவன் ரொம்ப அவலமான நிலைக்கு அவருக்கு தள்ளப்பட்டார்கள். இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இது ஏன் இப்போ பவுலுக்கு நடக்குது, இவருக்கு ஏன் என்ன பண்ணல, நடக்கலை? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க. பவுலுக்கு பிசாசின் ராஜ்யத்தை குறித்து அறிவு இருந்தது, அதனால பிசாசு இவனை பார்த்து பயந்தது. இவனுக்கு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு, ஆனால் அதை குறித்து என்ன இல்லை, பெரிய அறிவு இல்லை, அதனால அது இவனை பயமுறுத்திடுச்சு. ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த எஸ்பெஷலி when you deal with authority of God, தேவன் நம்ம கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு, அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவதற்கு என்று சொல்லி அடிப்படை காரியங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்காக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசை இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப அடிக்கடி என்னுடைய மைண்டில் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் பாருங்க, இதெல்லாம் உண்மையா, நீ யோசித்து பார்த்தியான்னு கேட்டுனே இருப்பான் பாருங்க. வேற எந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப கூட அவன் என்கிட்ட கேட்டதே கிடையாது. இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இதெல்லாம் கரெக்டா, நீ நல்லா படிச்சுட்டு அவனுக்கு எல்லாம் தெரியுமா. நானும் நிறைய படித்து கொண்டு இருக்கிறப்ப நான் இப்போ அடிக்கடி அதை பற்றி படிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு வந்து இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அதனுடைய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல என்ன பண்ணான், ஏவாள்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், ஜஸ்ட் அவன் மைண்டு தான் என்ன பண்ணுறான், பேசுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கும் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நிறைய பேர்ட்டு பேசுவான், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதுக்கு உனக்கு, இதெல்லாம் தேவையா. அவன் ஒரு சிலருக்கு சொல்லி வச்சுருக்கான் பாருங்க, என்னப்போ இந்த சப்ஜெக்ட் அதிகமாக படித்தேன்னா அதிகமாக பிரச்சனை வரும். எப்படி? அதனால நம்ம ஆளுங்க அந்த சைடு என்ன பண்ணுறதில்ல, போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, அவனை பற்றி உண்மையான நிலைகளை கண்டறிய தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை பற்றி இப்போ ஏன் பவுலுக்கு அது நடந்துச்சு என்று சொன்னால், பவுலால் அது அந்த காரியங்கள்லாம் அவனுக்கு என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சத்தை குருடாக்கி வைத்திருக்கிறவன் சொல்லி எழுதுறாரு பாருங்க. அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி எல்லாம் இவருக்கு என்ன பண்ணுது, தெளிவா தெரிந்திருக்குது. அவன் யாரும் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையா இருங்க, அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாருன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது பாருங்க. ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதிராக தேவனுக்குடைய ராஜ்யத்தில் ஈஸியாக வேலை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் பிசாசை சும்மா போன்னு சொன்னால் என்ன பண்ணிடும், அது போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம துரத்துனதெல்லாம் விட இது ரொம்ப ஈஸியாக போகும் என்று சொன்னால், அவனை கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை ஹிஸ் வீக்னஸ். அவன் யார், அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவனை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், விரட்ட முடியும். அடிக்கடி நம்ம ஸ்மித் விகில் சொத்தை தான் நினச்சி பார்ப்போம் பாருங்க. அவர் தூங்கிட்டு இருந்தாராம், திடீர்னு பார்த்தா அவருடைய ராக்கிங் சேங்க ஆடிச்சான். இவர் முழிச்சு பார்த்துருக்காரு, பிசாசு உட்காந்து ஆடிட்டு இருந்துதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம், உடனே முட்டி போட்டு இல்லாட்டி அந்நிய பாஷையில் அக்கினிலாம் இறக்கி அவனை எப்படியாவது குண்டு கட்டா கட்டி எங்கேயாவது போடுறது, இதில் நம்ம ரொம்ப தீவிரமாக இறங்குவோம். இவர் என்ன பண்ணாராம், ஓ நீதானான்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிட்டாராம். அப்படியே
அதை யோசித்து பார்க்குறப்ப இவருக்கு என்ன மாதிரி ஒரு விசுவாசம் வந்தது ஏன்னு சொன்னால் இதை குறித்து அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு அவருக்குள்ளாய் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. when a man has a great understanding about who God and what he operates and what is the opponent, எதிராளி யார் என்று சரியான ஒரு அறிவு உண்டாகும் பொழுது விசுவாசம் சுலபமாக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. கரெக்டா? is there a cosmic rebellion on earth? பூமியிலே வானமண்டலத்தின் கலகங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சம்மரி. பிரச்சனைன்றது வெறும் வானத்துல தான் இருக்குதா இல்ல பூமியில் இருக்குதா? இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் என்னன்னா வானத்துல பிரச்சனை இருக்கான்னு படிச்சோம். எப்படி we have to deal with it each step by step. அப்பதான் நம்மளால ஒரு நல்ல விஷயத்தை என்ன பண்ண முடியும், வருங்காலங்களில் நம்ம நிறைய புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, முதல்ல வானமண்டலத்தில் பிரச்சனை தான் இருந்தது. பிரச்சனை வானமண்டலத்தில் என்ன பண்ணுது, முதலாவது ஆரம்பிக்கப்படுது. அது பூமியில என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். இப்ப இந்த பூமியிலே இது எப்படி வேலை செய்ய ஆரம்பித்தது என்று என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். how the cosmic rebellion started on earth. இப்ப பூமி வானத்துல ஸ்டார்ட் பண்ணதை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அப்புறம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், இதெல்லாம் வச்சு வானத்துல எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது என்ன நடந்தது, பூமி அதனால என்ன ஆயிடுது, பூமி அதனால என்ன நியாய தீர்ப்புக்குள்ளாக போனதெல்லாம் நம்ம படிச்சோம். இப்ப வானத்தில் நடந்தவைகள் பூமியில நடந்தவைகள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு படித்தோம். இப்போ வந்து பூமியில அது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம், முதலாவது நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ இது பூமியில ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு என்று சொல்லி முதலாவது என்ன பண்ணோம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம அதுக்கு என்ன பண்றோம், ஆதியாக பார்க்கிறோம். தட் மீன்ஸ் இட்ஸ் a beginning of cosmic rebellion. பூமியில நடந்த ஒரு மிகப்பெரிய கலப்பு இல்லாவிட்டால் எதிர்ப்பு என்று சொல்லி என்ன பண்ணோம், ஆதியாக 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்த 3ஆம் அதிகாரம் உண்மைதான் என்று சொல்லி வேதம் நிரூபித்திருக்குது. எப்படி? This is a very important subject that you have to study. It is called as scripture, interpret the scripture. வேதத்தில் பேசப்பட்டவைகள் இன்னொரு இடத்தில் வேதத்தில் நிரூபிக்கப்பட்டவைகளாக என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். நான் வேதத்தை படிக்கும் பொழுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆத்தர்ஸ், 30க்கு மேல ஆத்தர்ஸை வைத்து தேவன் என்ன பண்ணியிருக்கார், இதை எழுதி வைத்திருக்கிறார். கிட்ட எத்தனையோ ஆண்டுகள் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த வசனம் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதா, எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, வசனம் முழுவதும் அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்ன பண்ணோம், முதலாவது நாம் பார்க்க போகிறோம். இட்ஸ் கால் கன்ஃபர்மேஷன் verse. Genesis chapter 3, is it confirmed verse or not? அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா சில வேளை மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பைபிள்ல தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப கன்சிடரேஷனுக்கு தேவையில்லை, இதெல்லாம் சாதாரண வசனம். இல்லை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை வந்து பைபிள் மற்ற இடங்கள்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு என்ன பண்ண போறோம், முதலாவது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்த பேசுறப்ப ஒரு சொல்றாரு பாருங்க, but I fear lest somehow as a serpent deceived Eve by the craftiness. அப்ப எவ்வளவு நாள் கழிச்சு 2 கொரிந்தியருக்கு ஒரு புத்தகம் எழுதுறப்ப அதை என்ன பண்றாரு, அவரு மேற்கோள் காட்டுகிறார். எதை? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த இன்சிடென்ட் அவர் என்ன பண்றாரு, மேற்கோள் காட்டுகிறார். அப்ப பவுலுடைய எண்ணங்கள்ல அவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, தேவனால் உறுதி செய்யப்பட்டிருக்குது. Genesis chapter 3 is not a imaginary position, it's a historic position. Hallelujah. அவைகள் வெறும் கனவிலே வந்தவைகளோ இல்லாவிட்டால் கற்பனையிலே எழுதப்பட்டவைகள் அல்ல, அவைகள் நிரூபிக்கப்பட்டவை ஒரு நிலையாக நாம் என்ன பண்ணுகிறோம், அதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கடந்து செல்வோம். அதை நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். போதும், ஒரே மனுஷன் மூலமாக பாவம், அந்த ஒரே மனுஷன் மூலமாய் மரணம் என்ன பண்ணுது பூமியில. இப்ப இது எதை கோட் பண்றாரு, வேர் டஸ் ஹி கோட்? ஒரே மனுஷன், ஒரே பாவம் உண்டானது பூமியிலே உண்டானதான். பூமியில ஆதியில் எப்படி உண்டாச்சா, ஜெனிசிஸ் சாப்டர் 3. இப்ப இந்த 3ஆம் அதிகாரத்தில் நடந்தவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்படுது, தொடர்ந்தேர்ச்சியாக என்ன பண்ணப்படுகிறது, அவைகள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இன்னொன்று 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. இப்போ ஆதாமை கொண்டு போய் எங்க ரிலேட் பண்றாரு பாருங்க. அப்போ ஆதாமுக்குள்ள எல்லாரும் எப்போ மரிச்சோம் என்று சொன்னால், எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ அப்போ எல்லாம் பண்றோம், எல்லாரும் மரிக்கிறோம். எப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருகிறோமோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் உயிர் பெறுகிறோம். இப்போ எங்க மரணம் உண்டானது என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மறுபடியும் வேதத்தில் என்ன பண்ணப்படுகிறது, கோட் பண்ணப்படுகிறது. கரெக்டா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வேதத்திற்கு ஒரு ரொம்ப அடிப்படையான அதிகாரம். அதை நம்ம வாசித்த வெளிப்படுத்தின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மறுபடியும் அதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு மோசம் போகிறவன். இப்போ மோசம் போகிற கதை தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். கரெக்டா? ஸோ இப்போ 4 வசனங்கள் நமக்கு என்ன பண்ணுது, இவ்வளோ பேக்கில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் முன்னாடி இருக்கிற வசனங்கள் என்ன பண்ணுது, ஊர்ஜிதப்படுத்துது. ஹல்லேலூயா. ஸோ இது வெறும் இமேஜினரி பொசிஷன் கிடையாது. இப்போ பாருங்க, யூதர்களுடைய பெரிய அவங்க சில காரியங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்று என்னன்னா, இவைகளெல்லாம் உண்மையா, இஸ் இட் ரியலி இம்பார்ட்டன்ட்? ஆனால் நம்ம எந்த நிலையிலேருந்து இந்த வசனத்தை படிக்கிறோம்னு சொன்னால், இட் ஷுவர்லி ஹிஸ்டாரிக் இவெண்ட். ஹல்லேலூயா. இது நிச்சயமாகவே வரலாறுகளுக்குள்ளாக நடந்த ஒரு நிலையாக நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இப்போ இந்த காஸ்மிக் ரிபெலியன் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், பூமியிலே ஆரம்பித்தது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் தேவைப்பட்டது. எப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு நிலைகள் என்ன பண்ணப்படுகிறது, தேவைப்படுகிறது. பாருங்க, அதை தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா காஸ்மிக் ரிபெல்லியன் பூமியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இன்னொரு காரியத்தை செய்தார். அது மூலமாக தான் என்ன பண்ணுது, இந்த பிரச்சனைகளே பூமியில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு சொன்னால், கர்த்தர் மனிதனை உருவாக்குகிறார். ஏற்கனவே இப்போ நம்ம படித்த இந்த எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏற்கனவே கர்த்தர் பூமியை எப்படி நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி முதலாவது பேசிட்டு, பின்பு எப்படி ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்தோம். அதனால் ஏற்கனவே பூமி நியாயம் தீர்க்கப்பட்டிருந்தது. அதனால தான் அந்த பூமி என்ன ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ திருப்பி எப்படி ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு என்று பார்த்தால், இதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? ஆதாம். தேவன் அவருடைய சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லி என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். கரெக்டா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஓகே, இன்னொரு வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா இந்த படைப்பை குறித்து இன்னொரு வசனங்கள் நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா தெளிவுபடுத்தி சொல்ல பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாவியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். அவர் ஊதினாராம், அவன் என்ன ஆனான்? ஜீவ ஆத்துமாகனான். ஓகே, இப்போ இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் அவருடைய மனுஷனை அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி உருவாக்குறார். மண்ணிலிருந்து அவன் என்ன பண்றார்? எடுக்கிறார். ஸோ அவனை கெமிக்கல் எங்கிருந்து வருது, அவனுடைய மெட்டீரியல்லாம் எங்கிருந்து வருது? மண்ணிலிருந்து வருது. ஆனால் அந்த மண்ணுக்கு உயிர் உண்டாகும்படியாக தேவன் அவனுடைய நாசியில் என்ன பண்றார்? அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார். ஆமென். He breathed into his nostrils the breath of life. ஆமென். ஜீவனை உருவாக்குகிறார். அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்கு பாருங்க, அதை அவனுக்குள்ள ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அங்க தேவனுடைய சாயல் ரூபம் என்று சொல்லப்படுவது, அவருக்கு சரீரம் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது?
சரீரம் கிடையாது. காட் இஸ் ஸ்பிரிட். ஆமென். யோவான் 4:24 இதை சொல்லுகிறது. காட் இஸ் ஸ்பிரிட். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப தேவன் ஆவியாய் இருக்கும் பொழுது எப்படி சாயலின்படி ரூபத்தின்படி ஒரு மனிதனை உருவாக்கினார் என்று சொன்னால், அவனை ஆவியின் சாயலிலே ரூபத்திலே அவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உருவாக்கிறார். he has been created, ஆமென், in the spirit man. அவன் ஆவியின் மனுஷனுக்குள்ளாக தேவனை போல என்ன பண்ணப்பட்டிருக்கான்? அவன் உருவாக்கப்பட்டிருக்கான். he is created as a human spirit in his own image. ஆவியின் மனுஷன் தேவனுடைய சாயலாக என்ன பண்ணப்பட்டிருக்கான்? உருவாக்கப்பட்டிருக்கான். அதனால தான் வெளியில நம்மளுக்கு நிறைய கலர் இருக்குது. சிலர் ஒல்லியா இருக்கிறாங்க, சிலர் உயரமா இருக்கிறாங்க, சிலர் குள்ளமா இருக்கிறாங்க. ஸோ we have many colors and many formations because that is outside. ஆனால் தேவன் உள்ளாக எல்லாவற்றையும் ஒன்றாக தான் படைத்து வைத்திருக்கார். அப்படி என்றால் ஆவி மனிதன் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. every man possesses the same spirit. ஹல்லேலூயா. so he has created the human spirit in his own image. Every human being has a spirit. Your spirit is eternal because God is eternal and your spirit is created in his image. ஒவ்வொரு மனிதனும் அவன் அழியாதவனாய் எங்க இருக்கிறான் சொன்னா ஆவியின் நிலையில் என்ன பண்ணுகிறான்? அவன் அழியாதவனாய் இருக்கிறான். அது தேவனுடையது. அது தேவனுக்கே போய் சேர வேண்டிய ஒரு தன்மையை உடையதாக இருக்கிறது. இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா இந்த காஸ்மிக் ரிபெலியன் ஆன் எர்த்தை நம்ம என்ன பண்ண முடியாது? சரியாக இணைக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சில வேளை சமையல் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒழுங்காக போடலன்னா கூட அதில் என்ன பண்ணாது? அதனுடைய உண்மையான தன்மை என்ன பண்ணும்? அது இடைப்படாமல் போயிடும். அது மாதிரி இதே மாதிரி இந்த வசனங்களை படிக்கும் பொழுது, இந்த தேவனுடைய அந்த காரியங்களை திட்டங்களை படிக்கும் பொழுது மனிதனை குறித்து ஒழுங்காக படிக்கலைன்னா இங்கே பிசாசு ஏன் மனுஷன்ட்ட வந்தான் என்பதே நம்மளுக்கு என்ன பண்ணிடும்? அந்த கொஸ்டினே என்ன பண்ணிடும்? எரேஸ் ஆகிடும். அதனால தான் தேவன் ஆவியாக படைத்திருக்கிறான். அவரை போலவே படைத்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, அவன் தோட்டத்துல அவனை ஆளும்படியாய் தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. After God created man, he said something to human creation which helps us to understand what really happened in the garden. தேவன் அவனோட என்ன பேசினார் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவனை படைச்சார், ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம கூட சில வேளையில நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பதில் ரொம்ப மும்முரமா இருப்போம். சில வேளையில ரொம்ப ஆசையா இருப்போம். அதை ஒரு பெரிய பாக்கியமா பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லதுதான். ஆனா எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்வி என்ன பண்ணுது அதுக்கு பின்னாடி? பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 பிள்ளை 10 பிள்ளை எல்லாம் பெற்று வச்சாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று நல்ல 2-3 வேலை வேணும்ப்பா, வேலைக்கு ஆள் இல்லை, நம்ம வீட்டிலே என்ன பண்ணுறோம் எல்லாரும் வயல்வெளிகள் அது இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால், இப்போ இருக்கிறதா 1-2. இப்போ கவர்மெண்ட்டில் சில வேலை நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்னு சொல்லி எழுதி போடுறாங்க. ஆமாம், அது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்த ரூல்ஸ். கொண்டு வந்ததுக்கு ஒரு ஆசை, அது ரூல்ஸ் கூட சொல்ல முடியாது. அப்போ எல்லாம் வந்து 5, 6, 10, 12 இதெல்லாம் வந்து அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவைகள் எதை ஒன்று காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அவங்களால இவ்வளோ பேரை ஆசீர்வதிக்க முடியும்னு அவர்கள் விசுவாசித்தார்கள். they were believing that they are wealthy people. தெரியுமா அவங்களுக்கு? அவங்க அதெல்லாம் ரொம்ப நோக்கத்தோடு அதை செய்திருக்கிறாங்க. ஏதோ விளையாட்டுக்கு செய்யலை. இல்லாவிட்டால் அவர்கள் வந்து இல்லை நம்மளுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ண தெரியாதுன்னு செய்யலை. அவங்க ஒரு நோக்கத்தோடு அத்தனை பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காங்க, பெற்று எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த பூமியில நம்ம கூட சில வேலை செய்யும் பொழுது நோக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப தேவன் ஆதாமை படைத்தது நோக்கம் என்ன? the very important question that you have to answer, why man? Hallelujah. மனிதனை தேவன் ஏன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்க வேண்டும்? மற்றதெல்லாம் செடி கொடி மரங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்குறதுல அதை வந்து ரொம்ப ஈஸியா எல்லாம் பண்றாரு. ஆனா இதை மட்டும் என்ன பண்றாரு, அவருடைய சாயலின் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்குது என்று சொன்னால் அவருடைய ஓன் ஸ்பிரிட்டே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God sends his own spirit into a man to become a living being. ஏன் இதெல்லாம் இவ்வளவு பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதுல ஒன்று ரொம்ப முக்கியமானது என்னன்னா, let them have dominion. அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றார் தேவன், ஒரு ஆசையை அவர்களுக்குள்ளாய் வைக்கிறார். ஆமா, கரெக்டா? ரொம்ப முக்கியமானது. 28ஆம் வசனம் இன்னும் ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு விவரிக்குது பாருங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இப்போ நிரப்புங்கன்னு சொல்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவன் கரெக்டா? மேன் இஸ், இப்போ நீங்க வந்து அவனை ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே அவனுக்கு கிடையாதுன்னீங்கன்னா நிறைய பேருக்கு பூமியில வாழ்றது நோக்கமே என்ன பண்ணப்பட்டோம், இல்லாம போயிடும். இப்ப கர்த்தர் நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா நிரப்பிட்டு என்ன சொல்றாரு, அதை ஆண்டுகொள் என்று சொல்றார், சப்டியூ என்று சொல்லுகிறார். இப்ப ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்ணணும் பாருங்க. தேவன் எப்பயும் நோக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா.
நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் செய்வது கிடையாது. ஏன் நோக்கத்தை ஒரு நோக்கத்தில் அது ஆண்டு கொள்ளுங்கள், சந்தோஷமா இருங்க, வீடு கட்டுங்க, சந்தோஷமா இட்லி தோசை சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல பாருங்க. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். த வெரி வேர்ட், அதனால தான் எழுத்தாளர் சொல்றாரு பாருங்க, the very reason what he spoke is very important. Hallelujah. ஆண்டு கொள் என்று சொல்லுகிறார். I mean subdue. From whom? யாருக்கிட்ட இருந்து இது என்ன பண்ண ஆண்டு கொள் என்று சொல்லுகிறார். கரெக்டா? அதை விளக்குவதற்கு இன்னொரு வசனத்தை நாம் படித்தால் நலமா இருக்கும். 2:15 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். The Hebrew word to keep could be also be translated as guard and protect. அதை பாதுகாக்கவும் அதை பராமரிக்கவும் அவனுக்கு என்ன பண்ணார், ஒரு வேலையை கொடுத்தார். இப்ப இதே வேர்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 3:24 அதே ஹீப்ரு வேர்டு தான் என்ன பண்ணிருக்குது, யூஸ் பண்ணப்படுது. வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரைத்து விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடருளையும் பட்டயத்தையும் வைத்தார். காக்கும்படிக்கு, டு காட். அங்கே என்ன பண்றாரு, காக்கும்படி. இதே ஹீப்ரு வேர்டு தான் ஆதாம் என்ன சொல்லியிருக்காரு, காத்துக்கொள் என்று சொல்லியிருக்காரு. ஆமென். டு கீப், டு டெண்ட் அண்ட் கீப் என்று சொல்லுகிற அந்த ஹீப்ரு வேர்டு என்னது, காட் அண்ட் ப்ரொடெக்ட். இப்ப இவன் அதை ஒழுங்கா செய்யாதனால என்ன பண்ணார், சுடரொளி பட்டயத்தையும் தூதர்களையும் என்ன பண்ணிட்டாராங்க, தேவன் வைத்து விட்டார். அப்ப 2 பேருக்கும் ஒரே வேலை தான் கொடுத்தாரு பாருங்க. அதுல ஆதாமுக்கு தான் முதல்ல அந்த வேலையை கொடுத்தாரு. என்ன சொன்னால், நீ ஆண்டுகொள், நீ கீழ்ப்படுத்து, இதை என்ன பண்ணு, காத்துக்கொள் என்று சொல்லி என்ன பண்றாரு, வேலையை கொடுக்குறாரு. இப்ப யார்கிட்ட இருந்து காத்துக்கொள்ளணும், எப்படி பாருங்க. நீங்க மட்டும்தான் சென்னை பட்டணத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க காம்பவுண்ட் வாலே போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வேலைச்சேரி முழுசும் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க காம்பவுண்ட் வால் போட வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே வரப்போறது இல்லை. இப்ப ஏன் காம்பவுண்ட் வால் போட வேண்டியது அவசியமா இருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி திரும்புறதுக்குள்ள அவன் என்ன பண்றான், ஒரு அடி உள்ள வந்துடுறான். 2 முறை நீங்க அந்த பக்கம் திரும்பிங்கன்னா 5 அடி வந்துடுறான். கொஞ்ச நாள் நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீடே கூட இல்லாம கூட பண்ணிடுவான் அவன். பெங்களூர்ல ஒரு கேஸ் ஒன்று வந்தது பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தீர்க்கவே முடியாத கேஸ். ஒருத்தர் கிரகபிரவேசம் பண்ண போட்டோலாம் வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு, அந்த வீடே இல்லையா. இது லிட்டரலா பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயம். வீடே இல்லை, கிரகபிரவேசம் போட்டோ வீடெல்லாம் வச்சிருக்கிறாரு, ஆனா வீடு மட்டும் காணும். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பாலா போன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணு, காட் பண்ணு, ஆண்டுகொள், ஏன் இதெல்லாம் சொல்லுகிறான்னு சொன்னால், ஏதோ ஒரு நிலையிலே தேவன் சில காரியங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆதாமு கொடுத்த மிகப்பெரிய வேலை என்னன்னா, பிசாசாமம் பக்கத்திலையும் பிசாசனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த செயல் திட்டங்களையும் முறியடிக்கும்படியாய் தேவன் ஆதாமை பூமியில் வைத்தார். ஹல்லேலூயா. மனுஷனை தேவன் இன்னைக்கு வரைக்கும் பூமியில வச்சிருக்கிறது என்னன்னா, அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம மனுஷன் தான் என்னன்னா, நான் எப்படியாவது படிச்சு அமெரிக்கா போயிடணும், இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய நோக்கம் பாருங்க. அவன் படிக்கணும், இல்லாட்டி எப்படியாவது கள்ளத்தோணிலையாவது ஏறி ஆஸ்திரேலியா போய் சேர்ந்துடணும். இது 2 வந்து இந்தியாவில் இருந்து நடக்கிற ரொம்ப முக்கியமான வேலைகள். அவன் அன்னைக்கு ஒரு சின்ன பட்டியல் போட்டிருந்தான் பாருங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நீங்க ரொம்ப சொற்பமான கண்ட்ரிகளுக்கு தான் உலகம் முழுவதும் போக முடியும். இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா கரெக்டா, அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லா கண்ட்ரிக்கெல்லாம் போக முடியாது, சொற்பமான கண்ட்ரிகள் தான் போக முடியும். உலகத்திலே ரொம்ப நல்ல பாஸ்போர்ட் தானே யூகே பாஸ்போர்ட்ன்றான். 174 கண்ட்ரிக்கு போகலாமா. ஒன்றும் நீங்கள் வீசாலாம் அப்ளை பண்ண வேணாம், அந்த பாஸ்போர்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் இந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கேன், இந்த நாட்டு பிரஜை என்று சொன்னீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவான், உள்ளே விட்டுருவான். நம்ம ஆளுங்களுக்கு வீசா போட்டால் கூட 6 மாதம் கழிச்சு வா, 1 வருஷம் கழிச்சு வான்றான். எப்படி நம்ம இந்தியாவுடைய நிலைமை அப்படி இருக்குது. அதனால நம்ம ஆளுங்களுடைய கனவுகள்லாம் என்னென்னா, எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடணும். அவன் இப்போ இவையெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று நல்லா புரியுது பாருங்க. தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்களை செய்வதற்கு அவர் நோக்கம் உள்ளவராயிருக்கார். என்னன்னா, உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆளுகையை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே இந்த பணம் சம்பாதிக்குது, அப்ராட்ல போய் செட்டில் ஆகுறது, ஆமாம், இதை தான் பெரிய நோக்கமாக வைத்திருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சு வச்சிருக்க ஒரு பெரிய நோக்கம் என்றால், என் மகன் என்னுடைய வேலையாகிய ஆளுகையை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பூமியில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்க கேட்கலாம், நான் எதை ஆளுகை செய்யணும்? நான் சொல்றேன் பாருங்க, உன் சூழ்நிலைகளை ஆளுகை செய். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அது கடல்ல இருக்கிற மீன்களை தான் ஆளுகை செய்ய சொல்லியிருக்காரு. பாருங்க, என்ன அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த முழு உலகமும் நீ சொல்றபடி கேட்கும்படியா என்ன பண்றார் தேவன் மனிதனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், நம்ம இப்போ போயிட்டு எங்கெங்கேயும் எதையும் சொல்ல வேணாம். நம்மளை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்லாம் நம்ம சொல்றபடி கேட்க மாற்றும்படியாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்பட்டு நடக்கும்படியாக தேவன் நம்மளை பூமியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, மனிதனுக்கு அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பெரிய ஆசை. பாருங்க, எப்படி ஒரு 2 பேர் வேலைக்கு இருந்தானா அவனை போட்டு வேலை வாங்குறதுல இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி, ஏய் போடா டீ வாங்கின்னு வாடா, நம்ம பிஸ்கெட் வாங்கின்னு வாடா. பாருங்க, அப்போ சொல்றப்ப பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய உலகத்தையே சாய்த்த ஒரு மன்னரை போல பேசுவார். ஏன்னா அது பேசிக்கலா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. என்னன்னா, சூழ்நிலைகளை ஆளும்படியாக, மனுஷனை ஆளும்படியாக இல்லை, சூழ்நிலைகளை ஆளும்படியாக. ஏன் மனுஷன் பணத்தை அதிகமா தேடுறான் தெரியுமா? பணம் இருந்தா சூழ்நிலைகளை ஆள முடியும். அதனால தான் அதை தேடிட்டு இருக்கோம். யூ கண்ட்ரோல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் த்ரூ மணி. பணம் ஒரு பவர். கரெக்டா? பணம் ஒரு வல்லமை. அந்த வல்லமையின் மூலமா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நினைச்சதை என்ன பண்றீங்க? செய்ய ஆரம்பிக்கிற. அதனால தான் மனுஷன் பணத்தை தேடி போறான். நான் சொல்ல பாருங்க, தேவன் ஆதியிலே மனிதனுக்குள்ளாக இந்த எண்ணங்களை வைத்ததுனால தான் இன்றைக்கும் அவன் சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றான்? அசைவாடி கொண்டிருக்கிறான். விழுந்து போன மனுஷனும் அதை தான் தேடுறான். ஏனென்றால் ஒரே ஆவி தான் அவனுக்குள்ளேயும் இருக்குது. தேவன் படைத்த அவருடைய சாயலும் ரூபமும் தான் உள்ள இருக்குது. இவன் தான் அவரை வேணான்னு சொல்றான் ஒழிய அவருடைய ஆவி இவனுக்குள்ளாக என்ன பண்ணுறது? உண்டாயிருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளாக இருக்குது. ஆனால் பொதுவாக மனிதன் என்று பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய திட்டங்களை தீர்மானங்களை பூமியில நிறைவேற்ற மனிதனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு பாருங்க, எதை அவர் வாயில சொல்லிட்டாரோ அதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. whatever God speaks is a covenant. அவர் பூமியை ஆண்டுகொள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டார்? மனுஷனுக்கு லீஸ் கொடுத்துட்டார். அது அவருது தான். அதாவது வானமும் பூமியும் அவருடையது. ஆனால் பூமி யாருக்கு கொடுத்தார்? பொறுப்பை ஆதாமுக்கு கொடுத்துட்டார். இப்ப ஆதாமுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க, இவன் ஆளுகை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணிருக்குது. 2வது, கடவுள்கிட்ட எப்ப வேணாலும் போலாம். இவன் கடவுள்கிட்ட எப்ப வேணாலும் போலாம். இந்த 2ஐயும் இழந்தவன் தான் பிசாசு. இந்த 2ஐயும் இழந்தவன் தான் பிசாசு. அவனுக்கு ஆளுகை செய்யறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா வானத்துல தான் என்ன பண்ண மாட்டான்? தள்ளப்பட்டான். 2வது, தேவன்ட்டு அவனால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஏனென்று சொன்னால் அவன் விழுந்து போன நிலைமை. அதான் விழுந்து போன நிலைமை. மேலேருந்து கீழே விழுந்ததுனால விழுந்ததில்ல, தேவனுடைய பிரசனத்தில் போய் நிற்க முடியாததான் ஒரு மனிதனுக்கு, தேவதூதர்களுக்கோ யாருக்கும் ஒரு விழுந்து போன நிலைமையாக என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லுகிறோம். இது 2த்தையும் இழந்தவன் தான் யாரு? சாத்தான். 2த்தையும் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. God gave these 2 things to Adam to enter into his presence freely. Hallelujah. அடுத்தது, ஆளுகை செய்ய முடியாது கொடுத்தார். அப்ப கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் ஒன்று சொல்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் ஒன்று சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணானா? புசிக்க வேண்டாம். ஏன் தேவன் அதை முதலாவது சொல்லுகிறார்? அதை முதல்ல யோசித்து பார்க்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க அது தேவனுக்கே உரியது. நிச்சயமாகவே நல்லதுதான், நானும் ஒத்துக்கிறேன், தேவனுக்கே உரியது. ஏன் அதை தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னால், மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்தமான நிலையில் இருக்கிறான். அவன் என்ன நிலையில் இருக்கிறான்? பரிசுத்தமான நிலையில் இருக்கிறான். அவனுக்கு இந்த அசுத்தமான நிலைகள் அவனுக்கு தேவையில்லை என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு முடிவு எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்த சொல்லுகிறார் பாருங்க, நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இப்ப தீமை என்ற ஒரு வேர்டு இருக்குது பாருங்க. அது என்ன சொன்னால், அந்த ஹீப்ரு வேர்டு என்ன சொல்லுகிறது? அட்வர்சிட்டி அப்படின்னா எதிர்மறையாக, அஃப்ளிக்ஷன் பாடுகள், கெட்டவைகள், கலாமிட்டிஸ் அழிவுகள், கிரீஃப் வாதைகள், ஹர்ட் நம்முடைய உள்ளான பலவீனங்கள், ஹார்ம் அப்படின்னு சொன்னா நம்மளை வேதனைப்படுத்தக்கூடியவர்கள், ட்ரபிள். God does not want man to partake in evil. தீமையிலே, அழுத்தங்களிலே, அழிவுகளிலே, பாடுகளிலே, பிரச்சனைகளிலே மனிதன் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லி தேவன் அதை வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஏற்கனவே தேவனுக்கு நன்றாய் தெரியும் ஒன்று என்னவென்று சொன்னால், தீமை என்பது பூமியில் இருக்குது. அது மனிதனுக்கு நல்லதல்ல. அது என்னையே வேதனைப்படுத்தினது. அதை மட்டும் நீ என்ன பண்ணாத, அது பக்கத்துல போகாதே என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? தேவன் அதை மனிதனுக்கு தேவையில்லாத என்று சொல்லி அதை என்ன பண்ணுகிறார்? நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த தேவையில்லாத இடத்திலே மனிதன் என்றாக கூடாது என்பது கர்த்தருடைய ஆசை. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர் எப்படி என்று பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்களே நல்லதா இருக்குது. அவருடைய கிரியைகள் மட்டும் நல்லது கிடையாது. அவன் God is not only good in action but even his motives are so good. நான் சொல்ல பாருங்க, சில வேளை நம்ம
ஒரு சிலரை குறித்து சொல்லுவோம், அவன் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னு சொன்னால் அவர் என்ன நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல டெய்லி நம்மளுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து ஆமாம் நல்ல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய எண்ணம் என்னவா இருக்குது? நல்லதாக இருக்குது. நான் சொல்ல பாருங்க, தேவன் அவர் கிரியைகள் நல்லதாக இருப்பதை தான் நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர்னு குதிக்கிறோம், கை தூக்கி ஆராதிக்கிறோம். நான் சொல்கிறேன், அவருடைய எண்ணங்களே மனிதனை குறித்து நல்லவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் பங்கெடுக்க கூடாதுன்னு ஏன் தேவன் சொன்னார் என்று சொன்னால், அது மனிதனுக்கு தேவையில்லாது என்று சொல்லி அதை தேவன் சொன்னார். ஆனால் நடந்த ஒரு விஷயம் என்ன சொன்னார், இதை தேவனுடைய எண்ணங்களிலே ஒரு தப்பான விஷயத்தை ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பிசாசு கொண்டு வந்தான். இதனால தான் பூமியிலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டது. நல்ல தேவன் நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்தார். பூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னார். அவன் எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் நல்லா இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் எப்படி நல்லா இருந்த நிலையிலிருந்து எப்படி இப்படி ஒரு கஷ்டமான நிலைக்கு பூமி வந்ததுக்கும் மனிதன் வந்ததுக்கும் காரணம் என்று சொன்னால், நல்ல அபிப்பிராயம் உள்ள தேவனுடைய எண்ணத்தை அந்த அபிப்பிராயம் தப்பான அபிப்பிராயம் என்று சொல்லி பிசாசு பேச ஆரம்பித்தான். அதனாலதான் ஆதியிலிருந்தே அவன் பொய்யன் என்று, கொலைபாதகன் என்று என்ன பண்ணப்படுகிறார், இயேசு சொல்லுகிறார். அவன் ஏன் பொய்யன் என்று சொன்னால், சத்தியம் அவனுக்குள் இல்லை, அவனாகவே சில காரியங்களை பேசுகிறான். பாருங்க, the origin of evil is not God. தீமைகளின் ஆரம்பம் தேவன் கிடையாது, அது செல்ஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு சொன்னால் இவனே அதை உருவாக்கி கொண்டான். அதனால தான் இயேசு அங்க சொல்றாரு, அவனிடத்திலிருந்தே பேசுகிறான், அதனால் அவைகள் பொய் என்று சொல்லி யோவான் 8:44 தேவன் அதை நிரூபிக்கிறவராக இருக்கிறார். இப்ப தேவன் எல்லாத்தையும் அழகா படைச்சாரு, நன்மையாக செய்தார், அவனை ஆளுகைக்குள்ளாக வைத்திருந்தார், அவனுக்கு தீமை தேவையில்லை என்று சொல்லி என்ன பண்ணார், தேவன் அவனை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. God does not want man to partake in evil. ஆனால் பிசாசு வஞ்சகமான அபிப்பிராயங்களை அவனுக்குள்ளாக கொண்டு வந்து, எண்ணங்களை கொண்டு வந்து, துர் உபதேசங்களை கொண்டு வந்து, ராங் டீச்சிங்ஸ், ராங் ஐடியாஸ், ராங் பிலாசபிஸ் கொண்டு வந்து ஏவாளை ஏமாற்றி, ஏவாள் மூலமாக ஆதாமை ஏமாற்றி, ஆதாம் மூலமாய் பூமியில பாவம் வந்து பின்பு மரணம் வந்தது. இங்கேதான் பார்க்கிறோம் இப்படியாக இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப வருகிற சில பாடங்கள்ல அவனுடைய பேட்டர்ன், அவன் எப்படி செயல்பட்டான் ஆதியில, இன்னைக்கு வரைக்கும் எப்படி செயல்படுகிறான், நாம் அதை எப்படி முறியடிக்கலாம் என்றெல்லாம் என்ன பண்ணலாம் வருகிற காலங்களிலே படிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின எல்லா தயவு கிருபைகளாய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறீர், சத்தியத்தில் எங்களை பலப்படுத்துகிறீர். இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதனை நீர் ஆரம்பத்திலே கர்த்தாவே ஒரு நல்ல நிலையிலே உருவாக்கினீராய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு ஆதாமுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அவனுடைய உன்னதமான நிலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாம் ஆதாமுக்குள்ளாய் வைத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவனை ஆளுகை செய்கிறவனாய் வைத்தீர். இன்றைக்கும் கர்த்தாவே கிறிஸ்துவின் மூலமாக அன்றைக்கு இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் கொடுத்து இன்றைக்கும் ஆளுகை செய்யும்படியாய் எங்களை பூமியில வைத்திருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் கர்த்தாவே. பிசாசை ஆளும்படியாக, அவனுடைய தந்திரங்களை ஆளும்படியாக, அவன் கொடுக்கிற உபாதைகளை ஆளும்படியாக, அவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளை ஆளும்படியாக தேவன் நீங்க அநேக பரிசுத்தவான்களை நீ எழுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை விசுவாசிக்கிற சந்ததிகளின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்பாண்டிங் ஆஃப் ஃபாதர் கர்த்தாவே. அவைகள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் எங்களுக்கு இந்த பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்னும் நாங்கள் முன்னேறி செல்ல, இன்னும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தில் தங்கி இன்னும் பல மடங்கு அவைகள் வேலை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியின் கிருபை செய்வீராக என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.